ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் வாட் இஸ் பேபேக் பீரியட் பார்க்கலாம். சரி, பேபேக்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஓகே, தட் இஸ் பேயிங் இட் பேக் டு யூ. அப்போ ஹவு லாங் இட் டேக்ஸ் டு பே பேக் டு யூ இஸ் கால்டு பேபேக் பீரியட் பேசிக்கலி. ஹவு மெனி மந்த்ஸ் ஆர் ஹவு மெனி இயர்ஸ், ஓகேயா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு 10 lakhs போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஓகேயா? 1 lakh வருதுன்னு வச்சுக்கோங்க ப்ராஃபிட் எவ்ரி இயர். இப்போ வாட் இஸ் அ பேபேக் பீரியட்? சார் 10 years சார். ஏன்னா 10 lakhs by 1 lakh போட்டிங்க, ஓகேயா? சரி, இப்போ அந்த 1 lakh ப்ராஃபிட் வந்து பிஃபோர் டேக்ஸ். ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 70,000 வருதுன்னு வச்சுக்கோங்க, 30% டேக்ஸ் போக. அப்போ என்ன ஆகிடும்? பேபேக் பீரியட் வில் கோ அப். ஏன்னா உங்களோட 10 lakhs டிவைடட் பை 70,000 தான் வரும், ஓகேயா? கிட்டத்தட்ட 15 years வந்துடும். இப்போ ஐ கிவ் யூ ஒன் மோர் அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த 1 lakh ப்ராஃபிட் இருக்குல்ல, அதில் தட் இன்க்ளூட்ஸ் 20,000 rupees டெப்ரிசியேஷன் வச்சுவாங்க. ஸோ டெப்ரிசியேஷன் இஸ் வாட் டைப் ஆஃப் ஐட்டம்? கேஷ்